Taste the Daily. அதிமுகவின் புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கும் பணிகளை மேற்பார்வையிட்டு விரைந்து முடிப்பதற்கு மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அனைவருக்கும் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கும் பணியினை நிறைவு செய்து அதன் விவரங்களை அக்டோபர் 13ஆம் தேதிக்குள் அதிமுக தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். புதிய பொறுப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு டிஜிட்டல் விளம்பரப் பலகையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திமுகவினர் பொய்யான பிரச்சாரங்களை இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரப்பி வருகின்றனர். அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். திருச்சி மத்திய சிறையில் உயிரிழந்த திராவிடமணியின் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கவும் மரணம் குறித்த உண்மை காரணத்தை கண்டறிந்து தொடர்புள்ளோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உயிரிழந்த பட்டியல் சமூக பெண்ணின் சடலத்தை ஊருக்குள் எடுத்து செல்ல எதிர்ப்பு. காவல்துறையினரே பொது வழியில் சடலத்தை எடுத்து செல்லக்கூடாது என கூறியதால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சி. உலகில் எங்கும் நடக்காத அசிங்கமான செயல் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. திராவிட மாடல் என்கிற பெயரில் எதற்கும் பயனற்ற ஆட்சி நடப்பதாக ஆதங்கம். பெண் பணம் எடுத்துன்னு வந்தோம், வழியில எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்றுட்டு இருக்கு. ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாதை படம் மாதிரி இருக்கு. எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுது புலமையும் தான் உட்காந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய பின்னணைப்பிலேருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்கிறாங்கன்றதுன்னு தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்டில் உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்துன்னு பார்த்தா அசிங்கமாக இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியாக அமைக்கலாம் இருக்குது. வேங்கை வயல் முதல் தண்டராம்பட்டு வரை பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரும் ஸ்டாலின் அரசு. மதுவை ஒழிக்கிறேன் என போகாத ஊருக்கு வழிதேடும் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு அநீதி இழைக்கும் ஸ்டாலின் அரசை கேள்வி கேட்பாரா என பட்டியலின மக்கள் கேள்வி. மகாலய அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். நீர்நிலைகளில் புனித நீராடி சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கருப்பு கொடியேந்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம்.
11 கிராமங்களில் 3174 ஏக்கர் விளைநிலங்களை ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வருவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கணவன் தப்பி ஓட்டம். குடும்ப தகராறு கொலையில் முடிந்த விபரீதம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கை காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அதிருப்தி. கோவையின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கோவையில் கஞ்சா விற்பனை படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளியில் கஞ்சா விற்பனை செய்த கூலி தொழிலாளி கைது. ஸ்டாலின் ஆட்சியில் குடிசை தொழில் வரை போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியில் அரசு பள்ளி அருகே விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த நபரிடமிருந்து சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. பெயருக்கு சிறு கஞ்சா விற்பனையாளர்களை கைது செய்யும் செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா கடத்தலில் ஈடுபடும் பெரு முதலாளிகளை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே தேநீர் கடையிலிருந்து சுமார் 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடை உரிமையாளர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ கஞ்சா தேனியில் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மிக எளிமையாக ஊடுருவி வருவதாக பொதுமக்கள் கவலை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவாநகர் பகுதியில் பள்ளி அருகில் பெட்டிக்கடை ஒன்றில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளுக்கு அருகிலேயே போதைப் பொருட்கள் விற்கப்படுவதால் மாணவர்களின் எதிர்காலம் பாழாகும் அபாயம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சோமநாத அக்ரஹாரம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞர் கைது. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கண்டனம். எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஈரோட்டைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் உயிரிழப்பு. மேலும் ஒரு சிறுமி எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை தோல்வி அடைந்து விட்டதாக உயிரிழந்த சிறுவனின் உறவினர்கள் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத நர்சிங் கல்லூரிகளை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்காமல் தவிக்கும் மாணவர்கள். முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காமல் படித்தது செல்லாது என அறிவிக்க எதற்கு சுகாதாரத்துறை என மக்கள் கேள்வி. கரூர் மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொள்ள உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததால் கழிவுகளை கையால் அகற்றிய தூய்மை பணியாளர்.
பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே இரும்பு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 420 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் உரிமையாளர் உட்பட 2 கைது. ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 6 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 கைது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேசசமுத்திரம் கிராமத்தில் எரிவாயு சிலிண்டர் அடுப்பை பயன்படுத்தி மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட அவலம். 70க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன பின்னும் மகனுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் காட்டிய அக்கறையை சட்டம் ஒழுங்கில் காட்ட மறுப்பது ஏன் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. சென்னை அடையாறில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் மயக்க மருந்து அடித்து கொள்ளையடித்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் தனியாக வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டைல்ஸ் கடையின் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவிற்குட்பட்ட தெற்கு சத்திரத்தில் தனியார் நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க 35,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி செயற்பொறியாளர் உட்பட 2 கைது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச பேர்வழி அதிகாரிகளால் சுரண்டப்படும் பொதுமக்கள். தூத்துக்குடி மாநகரில் அதிகாலையில் திடீரென பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற நிர்வாகத்தால் ஒரு நாள் மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கிய அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அம்மன்புரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதால் இருளில் மூழ்கி அவதியடைந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,36,000 ரூபாய் பணம் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்திலேயே திளைத்து இருப்பதாக பொதுமக்கள் புகார். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாகவே இருக்கும் எனவும் அறிவிப்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோமஸ்கந்தர் உலோக சிலை அமெரிக்க அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிப்பு. இதே கோயிலில் இருந்து மேலும் பல சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் செங்குத்து தூக்குப்பாலம் லிப்டிங் சோதனை வெற்றி. பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்த ஊழியர்கள்.
செங்கம் அருகே உள்ள குப்பநத்தம் நீர்த்தேக்கத்தில் இருந்து இரவோடு இரவாக உபரி நீர் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிர்ச்சி. ஏற்கனவே முன்னறிவிப்பு இல்லாமல் நீர் திறக்கப்பட்டதால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் பேராபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் புகார். கொடைக்கானலில் மழைக்கு பின் ரம்மியமாக காட்சியளித்த பசுமையான மலை முகடுகள். படர்ந்து காணப்பட்ட மேகக்கூட்டங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். விடுப்பில் வெளிநாடு சென்ற தமிழக பாஜக நியமன தலைவர் சென்னை மெட்ரோ ரயில் பணிக்கு நிதி ஒதுக்க பிரதமரிடம் வலியுறுத்தியதாக விளம்பரம் தேடுகிறாரா? நிதியை நிதியமைச்சரிடம் கேட்க வேண்டுமா, பிரதமரிடம் கேட்க வேண்டுமா என விடுப்பில் சென்ற விளம்பர பிரியருக்கும் பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் நடக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமில்லை என மத்திய நிதியமைச்சர் கூறி வரும் நிலையில் திட்டத்தை நிறைவேற்ற பிரதமரிடம் பணம் கேட்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் நிதி கிடைக்கப் போவதும் இல்லை, திட்டம் நிறைவேறப் போவதும் இல்லை என மக்கள் கிண்டல். கிரெடிட் கார்டு கடன்களில் வாராக்கடன் மிக அதிக அளவில் இருப்பதில் புதிதாக கிரெடிட் கார்டு வழங்குவதில் வங்கிகள் சுணக்கம். வங்கித்துறையின் சுணக்கம் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிதித்துறை ஆய்வாளர்கள் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 3வது கட்ட தேர்தலில் 68.72% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இலங்கை முன்னாள் அதிபர்களான சந்திரிகா, மகிந்த ராஜபக்சே, சிறிசேனா, கோத்தபய ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோருக்கான சலுகைகளை குறைக்க முடிவு. மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவை அமைக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு.